வணக்கம் சிம்மராசி அன்பர்களே. அடுத்த 48 மணி நேரம் உங்க வாழ்க்கையில ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காலகட்டம்னு தான் சொல்லணும். ஏன் அப்படி சொல்றேன்னா, உங்க ராசிக்கு இப்போ கிரக நிலைகள் ரொம்பவே வித்தியாசமான ஒரு அமைப்புல இருக்கு. அதனால யாரும் எதிர்பார்க்காத, நீங்க கூட கனவுல நினைச்சு பார்க்காத ஒரு 7 அதிர்ச்சி சம்பவங்கள் அடுத்த 2 நாள்ல, அதாவது 48 மணி நேரத்துல நடக்க போகுது. இந்த இடத்துல அதிர்ச்சின்னு நான் சொல்றது வெறும் கெட்டதை மட்டும் குறிக்காதுங்க. நல்ல விஷயங்கள் கூட ரொம்ப பிரம்மாண்டமா திடீர்னு நடக்கும்போது நமக்கு ஒரு இன்ப அதிர்ச்சியா இருக்கும் இல்லையா? அது போல சில மாபெரும் மாற்றங்கள் உங்க வாழ்க்கையில தேடி வரப்போகுது. ஆனா இதுல ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, இந்த 48 மணி நேரத்துல நடக்க போற விஷயங்களை அடுத்த 7 நாளைக்கு யார்கிட்டயும் நாய் தவறி கூட சொல்லிடாதீங்க. உங்க சொந்தக்காரங்களா சரி, ரொம்ப நெருங்கிய நண்பர்களா இருந்தாலும் சரி, கொஞ்சம் ரகசியமா வச்சுக்கோங்க. இல்லைன்னா கண் திருஷ்டி அப்படிங்கிறது உங்க நாசிக்கு இப்ப ரொம்ப அதிகமா இருக்கு. நீங்க நல்லா இருக்கிறத பார்த்து பொறுக்காத பல பேர் உங்களை சுத்தி இருக்காங்க. அதனால கொஞ்சம் கவனமா இருங்க. சிம்ம ராசிக்காரங்களை பத்தி பொதுவா சொல்லணும்னா, நீங்க எப்பவுமே ஒரு கம்பீரமான ஆளுமை கொண்டவங்க. யாருக்காகவும் அலைஞ்சு கொடுக்காத ஒரு குணம் உங்களுக்கு உண்டு. ஆனா கடந்த சில மாசங்களா உங்க வாழ்க்கையில பல போராட்டங்களை நீங்க சந்திச்சிட்டு இருக்கீங்க. பொருளாதார ரீதியா பல நெருக்கடிகள், மன உளைச்சல், மம்பனவங்க செஞ்ச துரோகம்னு பல விஷயங்களை தாண்டிதான் இப்ப நின்றுட்டு இருக்கீங்க. இனிமே நம்ம வாழ்க்கை அவ்வளவு தானா, எந்த மாற்றமும் வராதான்னு நீங்க ரொம்பவே மனசு உடைஞ்சு போய் இருக்கிற இந்த நேரத்துலதான் மேல இருக்கிற இறைவன் உங்களுக்கான ஒரு பெரிய கதவை திறக்க போறாரு. அந்த கதவு தான் அடுத்த 48 மணி நேரத்துல நடக்க போற இந்த 7 சம்பவங்கள். நீங்க பட்ட கஷ்டத்துக்கெல்லாம் ஒரு முடிவு கட்டக்கூடிய நேரமா இந்த நேரம் அமைய போகுது. அதனால கொஞ்சம் கூட கவனத்தை செத விடாம முழுசா கேளுங்க. அப்போதான் நான் என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கு முழுமையா புரியும். உங்க குடும்பத்துல இருக்கிறவங்களுக்கும் இது ரொம்பவே பயனுள்ளதா இருக்கும். முதல் சம்பவம் என்ன நடக்க போகுதுன்னு பாத்தீங்கன்னா, உங்க வீட்டுல ரொம்ப நாளா இழுபறியா இருந்த ஒரு விஷயம் திடீர்னு ஒரு முடிவுக்கு வரப்போகுது. அது ஒருவேளை சொத்து பிரச்சனையா இருக்கலாம், இல்லனா கோர்ட்டு விவகாரமா இருக்கலாம், இல்ல உங்க பிள்ளைங்களுக்கு கல்யாணம் கள்ளி போயிட்டே இருக்குதுங்கிற கவலையா கூட இருக்கலாம். இந்த மாதிரி உங்க மனசை உங்களால அரிச்சுக்கிட்டு இருந்த ஒரு பிரச்சனைக்கு அடுத்த 48 மணி நேரத்துல ஒரு தெளிவான விடை கிடைக்க போகுது. யாரோ ஒருத்தர் மூலமா, அது உங்களுக்கு தெரிஞ்சவங்களா இருக்கலாம், இல்லனா முன்பின் தெரியாத ஒரு நபரா கூட இருக்குன்னா அவங்க மூலமா உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி தேடி வரப்போகுது. அந்த செய்தி உங்க குடும்பத்துல ஒரு பெரிய மகிழ்ச்சியை ஏற்படுத்தும். ஆனா நான் முதலிலேயே சொன்ன மாதிரி இந்த செய்தி வந்த உடனே சந்தோஷத்துல ஊர் பூரா தம்பட்டம் அடிச்சிடாதீங்க. ஒரு 7 நாளைக்கு அமைதியா இருங்க. அந்த காரியம் முழுமையா நடந்து முடியற வரைக்கும் உங்க மனசுக்குள்ளேயே அந்த சந்தோஷத்தை வச்சுக்கோங்க. ஏன்னா நீங்க பட்ட கஷ்டம் உங்களுக்கு தான் தெரியும். அதை கெடுக்கணும்னு நினைக்கிறவங்க எப்பவுமே உங்க கூடவே தயாரா இருப்பாங்க. அடுத்தபடியா பாத்தீங்கன்னா, பொருளாதார ரீதியா உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய மாற்றம் வரப்போகுது. இது 2வது அதிர்ச்சி சம்பவம்னு சொல்லலாம். தொழில் பண்ற சிம்ம ராசிக்காரர்களுக்கு இது ஒரு பொற்காலம்னே சொல்லணும். வியாபாரத்துல இத்தனை நாளா இருந்த நந்த நிலை மாறி திடீர்னு ஒரு பெரிய லாபம் தரக்கூடிய வாய்ப்பு கிடைக்கலாம். இல்லனா உங்களுக்கு வர வேண்டிய ஆனா வராதுன்னு நீங்க கைவிட்ட ஒரு பணம் எந்த ஒரு முன்னறிவிப்பும் இல்லாம உங்க கைக்கு வந்து சேரும். வேலைக்கு போறவங்களுக்கு திடீர்னு ஒரு பதவி உயர்வோ இல்லனா சம்பள உயர்வோ கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் பிரகாசமா இருக்கு. உங்க மேலதிகாரிகள் உங்களை கூப்பிட்டு பாராட்டக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகும். இதெல்லாம் நடக்கும்போது உங்களுக்குள்ள ஒரு பெரிய ஆச்சரியம் ஏற்படும். ஆனா இந்த பண வரவோ இல்ல பதவி உயர்வோ கிடைக்கும் போது ரொம்ப பந்தா பண்ணாம கொஞ்சம் அடக்கமா நடந்துக்கோங்க. ஏன்னா உங்களை சுத்தி இருக்கிற சக ஊழியர்களுக்கு உங்க மேல ஒரு பொறாம வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனாலதான் சொல்றேன், எந்த ஒரு நல்ல காரியமா இருந்தாலும் அடுத்த ஒரு வாரத்துக்கு கொஞ்சம் அடக்கியே வாசிங்க. இப்போ நீங்க கவனிக்க வேண்டிய 3வது முக்கியமான விஷயத்துக்கு வருவோம். இது உங்க ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம். சிம்ம ராசிக்காரங்க எப்பவுமே மத்தவங்களுக்காக உழைச்சு உங்களோட சொந்த உடம்பு கவனிக்காம விட்டுருப்பீங்க. கடந்த சில வாரங்களா உங்களுக்கு காரணமே தெரியாத ஒரு உடல் சோர்வு இல்லனா சின்ன சின்ன உடல் உபாதைகள் இருந்திருக்கலாம். ஆனா அடுத்த 2 நாள்ல உங்க உடம்புல ஒரு பெரிய புது தெம்பு கிடைக்க போகுது. உங்க கிரக நிலைகள் உங்க ஆரோக்கியத்தை ரொம்பவே பலப்படுத்துது. ரொம்ப நாளா ஒரு வியாதியில கஷ்டப்பட்டுட்டு இருந்தவங்களுக்கு சரியான வைத்தியம் கிடைச்சு சீக்கிரமா குணமாகறதுக்கான அறிகுறிகள் தெரிய ஆரம்பிக்கும். உங்க முகத்துல ஒரு தனிக்கலை, ஒரு வெளிச்சம் உருவாகும். உங்களை பாக்குறவங்களுக்கே தெரியும் உங்ககிட்ட ஒரு பெரிய மாற்றம் வந்திருக்குன்னு. ஆனா உடம்பு நல்லா ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு மறுபடியும் பழைய மாதிரி ஓடி உழைக்காம உங்களுக்குன்னு கொஞ்சம் நேரம் ஒதுக்கி ஓய்வு எடுங்க. இந்த 3 சம்பவங்களும் உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய அஸ்திவாரத்தை போட போகுது.
ஆவது அதிர்ச்சி சம்பவம் உங்க உறவுகள் அல்லது நண்பர்கள் வட்டத்துல நடக்க போகுது. சிம்ம ராசிக்காரங்களான நீங்க பொதுவா பாத்தீங்கன்னா, ஒருத்தரை பிடிச்சு போச்சுன்னா அவங்களுக்காக உசிரையே கொடுப்பீங்க. அவங்க என்ன செஞ்சாலும் அதை பொறுத்துக்கிட்டு அவங்க மேல முழு நம்பிக்கையை வைப்பீங்க. ஆனா அந்த மாதிரி நீங்க கண்மூடித்தனமா நம்பின ஒருத்தரோட உண்மையான முகம் இந்த அடுத்த 48 மணி நேரத்துல வெளிச்சத்துக்கு வரப்போகுது. நீங்க ரொம்ப நம்பின ஒருத்தர் உங்களுக்கு பின்னாடி என்னென்ன தப்பு செஞ்சிருக்காங்க, உங்களை பத்தி மத்தவங்க கிட்ட எப்படிலாம் தப்பா பேசியிருக்காங்க, உங்களுக்கு எதிரா என்னென்ன சதிநிலைகள் செஞ்சிருக்காங்கிறதுக்கான ஒரு வலுவான ஆதரவும் எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லைன்னா உங்க கைக்கு வந்து சேரும். இது கண்டிப்பா உங்களுக்கு ஒரு பெரிய மன வலியையும் ஒரு ஏமாற்றத்தையும் கொடுக்கும். நம்ம இவ்வளவு நல்லா பழகுனமே நமக்கு போய் இப்படி ஒரு துரோகத்தை பண்ணிட்டாங்களே நீங்க ரொம்பவே கலங்கி போவீங்க. ஆனா இதுக்காக நீங்க கவலைப்பட வேண்டாம். ஏன்னா ஒரு துரோகி உங்க வாழ்க்கையில இருந்து விலகிறது உங்களுக்கு நடக்கிற ஒரு பெரிய நல்லதுதான். இந்த நேரத்துல நீங்க செய்ய வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான். உண்மை தெரிஞ்ச உடனே கோபப்பட்டு நேரா போய் அவங்க கிட்ட சண்டை போடாதீங்க. அமைதியா அவங்களை விட்டு விலகி வந்துடுங்க. அடுத்த 7 நாளைக்கு அவங்க கிட்ட நீங்க எதையும் காட்டிக்க வேண்டாம். அவங்க நடவடிக்கையை எந்த நாற்றமும் தெரியாம பாத்துப்போங்க. இது உங்களோட பாதுகாப்பிற்கு ரொம்பவே முக்கியம். 5வது விஷயம், இது ஒரு ஆன்மீக ரீதியான பெரிய மாற்றம்னு சொல்லலாம். சிம்ம ராசி அன்பர்களுக்கு எப்பவுமே தெய்வ பக்தி கொஞ்சம் அதிகமாவே இருக்கும். குறிப்பா குலதெய்வத்து மேல ஒரு அலாதியான பிரியம் இருக்கும். உங்களுக்கு ரொம்ப நாளா குலதெய்வ கோவிலுக்கு போறணும், இல்லைன்னா ஒரு முக்கியமான நேர்த்தி கடனை முடிக்கணும்னு ஒரு எண்ணம் பல வருஷமா பல மாசமா இருந்துகிட்டே இருந்திருக்கும். ஆனா வேலை பளு பண கஷ்டம்னு பல காரணங்களால அது தள்ளி போயிட்டே இருந்திருக்கும். இந்த அடுத்த 48 மணி நேரத்துல அந்த குலதெய்வமே நேர்வை வந்து உங்களை கூப்பிடுற மாதிரி ஒரு ஆச்சரியமான சம்பவம் நடக்கும். திடீர்னு ஒரு பயணம் அலைஞ்சு யாருடைய உதவியை கிடைச்சு நீங்க நினைச்ச அந்த தெய்வத்தோட தரிசனம் உங்களுக்கு கிடைக்க போகுது. இது சாதாரண தரிசனம் கிடையாதுங்க. உங்க வாழ்க்கையில இத்தனை நாளா இருந்த இருக்கை விலக்கி ஒரு புது வெளிச்சத்தை கொண்டு வரக்கோற ஒரு ஆசீர்வாதம். நீங்க அந்த கோவில்ல அடி எடுத்து வைக்கும் போது உங்களுக்கே உடம்புல ஒரு சிலிர்ப்பு ஏற்படும். இத்தனை நாளா உங்க மனசுல இவங்க மாறம் வலி வேதனை எல்லாமே அப்படியே காத்துல பறந்து ஒரு பெரிய நிம்மதி கிடைக்கும். ஆனா இந்த ஆன்மீக பயணத்தை பத்தியும் சரி, அங்க நீங்க செஞ்ச வேண்டுதல்கள் பத்தியும் சரி, அடுத்த ஒரு வாரத்துக்கு வெளியில யாருகிட்டையும் சொல்ல வேண்டாம். நீங்க போயிட்டு வந்தது உங்க குடும்பத்துல இருக்கிறவங்களுக்கு மட்டும் தெரிஞ்சா போதும். அடுத்து நடக்க போற 6வது சம்பவம் ரொம்பவே உணர்வு பூர்வமான ஒண்ணு. பல வருஷமா உங்ககிட்ட பேசாம இருந்த, இல்லனா சின்ன சின்ன ஈகோ பிரச்சனையால உங்களை விட்டு பிரிஞ்சு போன ஒரு நெருக்கமான சொந்தக்காரரோ இல்ல ரத்த சம்பந்தப்பட்ட உறவோ உங்களை தேடி வரப்போறாங்க. அவங்க செஞ்ச தப்ப உணர்ந்து உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கறதுக்கான ஒரு சூழ்நிலை உருவாகும். நீங்க பொதுவா யார் தப்பு செஞ்சாலும் ஈஸியா நினைச்சு ஏத்துக்கிற குணம் கொண்டவங்க தான். ஆனாலும் கடந்த காலத்துல அவங்க உங்களுக்கு கொடுத்த மன உளைச்சலை நினைச்சு நீங்க கொஞ்சம் தயங்குவீங்க. இந்த நேரத்துல நீங்க உங்க கோரத்தை கொஞ்சம் ஓரம் கட்டிட்டு அவங்கள அன்பா ஏத்துக்கிறது உங்களுக்கு மன நிம்மதியை தரும். பழசையெல்லாம் கிளறிக்கிட்டு இருக்கான புதுசா ஒரு உறவை தொடங்குறதுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பா அமையும். அவங்க கொண்டு வர இந்த பாசம் உங்க மனசுல இருக்கிற பல காயங்களுக்கு ஒரு மருந்தா இருக்கும். இந்த ஒரு விஷயமும் கூட உங்க மனசுக்குள்ள ஒரு பெரிய சந்தோஷத்தை கொடுக்கும். இதையும் நீங்க அடுத்தவங்க கிட்ட பெருமையா பேசிக்கிட்டு பிரிய வேண்டாம். உங்க குடும்பத்துக்குள்ளேயே அந்த சந்தோஷத்தை கொண்டாடுங்க. 7வது மற்றும் ரொம்ப ரொம்ப முக்கியமான அதிர்ச்சி சம்பவம் என்னன்னா, உங்க வாழ்க்கையோட பாதையே முற்றிலுமா மாறப்போகுது. அதாவது நீங்க இத்தனை காலமா ஒரு வட்டத்துக்குள்ள இதுதான் என் வாழ்க்கை, இதுக்கு மேல நான் என்ன சாதிக்க போறேன்னு நினைச்சு முடங்கி போய் இருந்திருப்பீங்க. ஆனா இந்த அடுத்த 48 மணி நேரத்துல உங்களுக்கே தெரியாத உங்ககிட்ட இருக்கிற ஒரு பெரிய திறமை வெளியுலகத்துக்கு தெரிய வரப்போகுது. அது மூலமா உங்களுக்கு ஒரு புது அடையாளமும் அந்தஸ்தும் கிடைக்க போகுது. திடீர்னு ஒரு பெரிய பயணத்துக்கான வாய்ப்பு, இல்லைன்னா இங்க இருக்கிற இடத்தை விட்டு வேற ஒரு நல்ல இடத்துக்கு மாறுறதுக்கான ஒரு சூழ்நிலை உருவாகும். அந்த இடமாற்றம் உங்க வாழ்க்கையில நீங்க எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு மாபெரும் ஏற்றத்தை கொண்டு வரும். ஒரு சாதாரண மனுஷனா இத்தனை நாள் உங்களை பார்த்தவங்க எல்லாரும் இப்ப உங்களை அண்ணாந்து பாக்குற அளவுக்கு உங்க நிலைமை உயர போகுது. இது நடக்கும்போது கண்டிப்பா உங்களுக்கு ஒரு பெரிய பிரமிப்பா இருக்கும். ஆனா இந்த விஷயம் நடக்கிறதுக்கு முன்னாடியோ இல்ல நடக்கும் பொழுதோ இத பத்தி தேவையில்லாம மத்தவங்க கிட்ட விவாதிக்க வேண்டாம். குறிப்பா அடுத்த ஒரு 7 நாளைக்கு உங்க எதிர்கால திட்டங்களை பத்தி யார்கிட்டயும் வாய் திறந்து சொல்லிடாதீங்க. ஏன்னா உங்க வளர்ச்சியை பார்த்து வயிறெறிகிற கூட்டம் உங்களை சுத்தி ரொம்பவே அதிகமா இருக்கு. சிம்ம ராசிக்காரங்களான உங்களுக்கு பொதுவாவே எதிரிகள் கொஞ்சம் அதிகம் தாங்க. ஏன்னா
உங்க பேச்சுல எப்பவுமே ஒரு நேர்மையும் பில்லும் இருக்கும். உள்ள ஒண்ணு வச்சுக்கிட்டு வெளியே ஒண்ணு பேச்ச தெரியாத ஒரு வெள்ளந்தி குணம் உங்களுடையது. இதனாலேயே பல பேர் உங்களுக்கு எதிரியா மாறி இருப்பாங்க. இப்போ நடக்க போற இந்த 7 மாபெரும் சம்பவங்களும் அந்த எதிரிகளோட வாயை நிரந்தரமா அடைக்க போகுது. ஆனா இதுக்கெல்லாம் நீங்க செய்ய வேண்டிய முக்கியமான ஒரு விஷயம் அமைதி. இந்த அடுத்த சில நாட்களுக்கு நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு அமைதியா இருக்கீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளோ உங்களுக்கான அதிர்ஷ்டம் திருகிக்கிட்டே போகும். உங்களுக்குள்ள ஒரு பெரிய ஆனந்தம் பொங்கி வந்தாலும் அதை வெளியே காட்டிக்காம ஒரு சாதாரணமான முகபாவனையோட இருங்க. நீங்க ரொம்ப சந்தோஷமா இருந்தாலே இவனுக்கு என்னமோ பெருசா கிடைச்சிருக்கு போலேன்னு நோட்டை விட ஆரம்பிச்சிருவாங்க. அதனாலதான் திரும்ப திரும்ப சொல்றேன், இந்த ரகசியங்களை ரொம்ப பத்திரமா பாதுகாத்துக்கோங்க. உங்க வாழ்க்கையில இனிமே கஷ்டங்கிற வார்த்தைக்கே இடம் இருக்கக்கூடாதுன்னா இந்த பொறுமை உங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். நீங்க இந்த நேரத்துல முக்கியமா கவனிக்க வேண்டிய இன்னொரு விஷயம் உங்களுடைய உணவு பழக்கம். என்னடா சம்பந்தமே இல்லாம உணவை பத்தி சொல்றேன்னு நினைக்கிறேன்டா. கிரகங்களோட நிலை மாறும்போது அது நம்ம உடம்புல இருக்கிற வெப்பத்தையும் மாத்தி அமைக்கும். சிம்ம ராசிக்கு இப்போ நெருப்பு தத்துவம் கொஞ்சம் அதிகமா வேலை செய்யறதுனால தேவையில்லாத கோபம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால முடிஞ்ச அளவுக்கு குளிர்ச்சியான உணவுகளை எடுத்துக்கோங்க. யாரு வம்புக்கும் போகாதீங்க, வந்த வம்பையும் விலைக்கு வாங்காதீங்க. காலையில எழுந்த உடனே சூரிய பகவான மனசார வேண்டிட்டு உங்க வேலையை தொடங்குங்க. உங்களை ஏமாத்தினவங்க, உங்களுக்கு துரோகம் பண்ணவங்க எல்லாரையும் அந்த இறைவன் பார்த்து பாருன்னு முழுசாளர் பாரத்துல உங்க பாரத்தை இறக்கி வச்சிடுங்க. நீங்க எதுக்கும் அலட்டிக்காம உங்க இலக்கு நோக்கி மட்டும் பயணிச்சுக்கிட்டே இருங்க. இந்த 48 மணி நேரம் உங்க தலைவிதியை மாத்தி எழுத போற ஒரு பொன்னான நேரம். இத சரியா பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா இனிமே உங்க வாழ்க்கையில வர எல்லாமே வசந்த காலம்தான். இத மட்டும் மனசுல ஆழமா பதிய வச்சுக்கோங்க. சிம்ம ராசிக்காரங்க வெளியே பார்க்க ரொம்ப கம்பீரமா சிங்கம் மாதிரி தெரிஞ்சாலும் உள்ளுக்குள்ள ரொம்பவே மென்மையானவங்க. யாருக்காவது ஒரு கஷ்டம்னா உடனே ஓடிக்கோய் உதவி செய்வீங்க. ஆனா உங்களுக்கு ஒரு பிரச்சனை வரும்போது உதவிக்கு யாருமே வரமாட்டாங்க. அதனாலேயே பல ராத்திரிகள் நீங்க தலையணையில கண்ணீர் விட்டு அழுதுருப்பீங்க. வெளியே சிரிச்ச முகத்தோட சுத்துற உங்களோட அந்த வலி, அந்த வேதனை யாருக்குமே தெரியாது. இப்போ நடக்க போற இந்த 7 சம்பவங்களும் அந்த வலிகளுக்கு ஒரு பெரிய மருந்தா அமைய போறது. உங்க மனசுக்குள்ள இத்தனை நாளா இருந்த அது பாரம் கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிக்கும். ஆனா இந்த நேரத்துல நீங்க ரொம்ப கவனமா இருக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்கு. பணப்பழப்பம் கொஞ்சம் அதிகமா வரப்போகுதுன்னு நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் இல்லையா? அந்த பணம் கைக்கு வந்த உடனே உங்ககிட்ட ரொம்ப நாளா பேசாதவங்க கூட திடீர்னு வந்து ரொம்ப பாசமா பேசுவாங்க. ஏன்னா உங்ககிட்ட இப்போ வசதி வந்துருச்சுன்னு அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த மாதிரி ஆட்கள் கிட்ட கொஞ்சம் தள்ளியே இருங்க. குறிப்பா இந்த அடுத்த 7 நாளைக்கு யாருக்கும் கடனா பணத்தை தூக்கி கொடுத்துறாதீங்க. அதே மாதிரி யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போட்டுறாதீங்க. அப்படி செஞ்சீங்கன்னா அந்த பணம் திரும்ப வராது. அது மட்டும் இல்லாம உங்க நிம்மதியும் சேர்ந்து போயிடும். சிம்மராசி பெண்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்க போகுதுன்னு பாத்தீங்கன்னா உங்க குடும்பத்துல உங்களுக்குன்னு ஒரு தனி மரியாதை கிடைக்க போகுது. இத்தனை நாளா நீங்க சொல்ற வார்த்தைக்கு யாரும் மதிப்பு கொடுத்திருக்க மாட்டாங்க. நீங்க என்னதான் நல்லது செஞ்சாலும் அதுல குத்தம் கண்டுபிடிக்கவே ஒரு கூட்டம் உங்க வீட்லயோ இல்ல சொந்தக்காரங்க மத்தியிலயோ இருந்திருக்கும். ஆனா இனிமே இங்க நிலைமை தலைகீழாக மாற போறது. உங்களுடைய முடிவுகளுக்கு எல்லாரும் தலையாட்டுவாங்க. உங்க கணவர் உங்க பேச்ச கேட்டு நடக்கிற ஒரு இனிய சூழ்நிலை உருவாகும். ஆனா இந்த நிலைமை உங்க கைக்கு வரும்போது அதை ரொம்ப கவனமா கையாளணும். நம்ம கை ஓங்கிடுச்சுன்னு சொல்லிட்டு மத்தவங்களை அடக்கி ஆள நினைக்க கூடாது. உங்க இயல்பான அந்த அன்பை வெளிப்படுத்துங்க. வேலைக்கு போற பெண்களுக்கு அலுவலகத்துல இத்தனை நாளா இருந்த வேலைப்பளு குறைஞ்சு உங்க திறமைக்கு ஏத்த அங்கீகாரம் கிடைக்கும். ரொம்ப நாளா எதிர்பார்த்த இடமாற்றம் நீங்க விரும்பின இடத்துக்கே கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே பிரகாசமா இருக்கு. அதனால மனசுல இருக்கிற குழப்பங்களை தூக்கி போட்டுட்டு தைரியமா இருங்க. சிம்மராசி ஆண்களை பொறுத்த வரைக்கும் உங்க தோள் மேல இருந்த பெரிய சுமை இப்போ இறங்க போகுது. குடும்பத்தோட தேவைகளை எப்படி பூர்த்தி செய்ய போறோம், பிள்ளைங்களோட படிப்பு செலவை எப்படி சமாளிக்க போறோம்னு பலவிதமான கவலைகள் உங்க மனசை அரிச்சுக்கிட்டு இருந்திருக்கும். அந்த கவலைகளுக்கு எல்லாம் ஒரு நிரந்தர தீர்வு கிடைக்க போகுது. செய்யற தொழில உங்களை ஏமாத்த நினைச்சவங்க எல்லாம் தாமாகவே விலகிடுவாங்க. புதுசா தொழில் தொடங்க நினைக்கிறவங்களுக்கு இது ரொம்ப அருமையான நேரம். அதான் எந்த ஒரு புது முயற்சியில இறங்கறதுக்கு முன்னாடியும் உங்க குடும்பத்துல இருக்கிற பெரியவங்க கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுட்டு செய்யுங்க. அவங்க சொல்ற அந்த அனுபவ வார்த்தைகள் உங்களுக்கு பெரிய அளவுல கை கொடுக்கும். வண்டி வாகனம் வாங்குற யோகம் கூட இப்போ உங்களுக்கு ரொம்ப நெருங்கி வந்திருக்கு. ரொம்ப நாளா ஒரு சொந்த வீடு வாங்கணும் இல்ல ஒரு சின்ன நிலமாவது வாங்கணும்னு கனவு கண்டுட்டு இருந்தவங்களுக்கு அதற்கான முதல் கடியை எடுத்து வைக்க போற நேரம் இது. இது எல்லாமே நடக்கிறதுக்கு ஒரு ஆணி வேற அமைய போறது.
இந்த அடுத்த 48 மணி நேரத்துல நான் சொன்ன அந்த 7 சம்பவங்கள் தான். அதனால ஒவ்வொரு நொடியையும் ரொம்ப கவனமா விழிப்போட கடந்து போங்க. சிம்ம ராசி நேயர்களே, இந்த 7 சம்பவங்களை பத்தி கேட்டதும் உங்க மனசுக்குள்ள ஒரு பெரிய நிம்மதி வந்திருக்கும்னு நான் நம்புறேன். ஆனா இதுல நீங்க ரொம்ப உன்னிப்பா கவனிக்க வேண்டியது உங்க கிரக நிலைகளோட சஞ்சாரத்தை தான். இப்போ கோச்சாரப்படி பாத்தீங்கன்னா உங்களுக்கு சாதகமான பல மாற்றங்கள் வான மண்டலத்துல நடந்துகிட்டு இருக்கு. குறிப்பா சொல்லணும்னா குரு பகவானோட பார்வை உங்க ராசி மேல படுறதுனாலதான் இவ்வளவு பெரிய மாற்றங்கள் அடுத்த 48 மணி நேரத்துல நடக்க சாத்தியமாறுது. இந்த குரு பலன் அப்படிங்கறது சாதாரண விஷயம் கிடையாது. நீங்க தொட்டதெல்லாம் துலங்கக்கூடிய ஒரு பொற்காலத்தை அவர் உருவாக்கி கொடுக்க போறாரு. அதனால நமக்கு எந்த விடிமோச்சமும் கிடைக்கலையே, ஒரு நல்ல நழி பிறக்கலையேன்னு நீங்க பட்ட வேலைக்கெல்லாம் மொத்தமா சேர்க்க வச்சு இப்போ ஒரு பெரிய லாபத்தை குரு பகவான் கொடுக்க போறாரு. அதனால இனிமே நடக்கிறது எல்லாமே உங்களுக்கு நன்மையா தான் அமையும். ஆனா நான் திரும்பவும் சொல்றேன், இந்த அதிர்ஷ்டம் நிலைச்சு நிக்கணும்னா உங்க வாயை நீங்க ரொம்ப பத்திரமா வச்சுக்கணும். உங்க திட்டங்களை வெளியே சொல்லக்கூடாது. இன்னொரு முக்கியமான விஷயம், சிம்ம ராசிக்காரங்க பொதுவாவே ரொம்ப தாராள குணம் கொண்டவங்க. உங்ககிட்ட 10 ரூபாய் இருந்தா கூட யாராவது கஷ்டம்னு வந்தா அந்த 10 ரூபாயும் அப்படியே கொடுத்துட்டு நீங்க பட்னியா கிடக்க கூட தயங்க மாட்டீங்க. உங்களுடைய இந்த நல்ல மனசுக்கு தான் இப்போ மேல இருக்கிறவன் ஒரு பெரிய பரிசை கொடுக்க போறான். ஆனா இந்த அடுத்த சில நாட்களுக்கு நீங்க கொஞ்சம் சுயநலமா இருந்தா தப்பே கிடையாது. உங்க குடும்பம், உங்க பிள்ளைங்க, உங்க எதிர்காலம்னு மட்டும் யோசிங்க. ஊர் வம்பை விலைக்கு வாங்காதீங்க. யாராவது உங்களை பத்தி தப்பா பேசினா கூட அத காதுல வாங்கிக்காம கடந்து போய்கிட்டே இருங்க. ஏன்னா உங்களை சீண்டி பாக்குறதுக்காகவே சில பேர் காத்துக்கிட்டு இருப்பாங்க. நீங்க கோவப்பட்டு ஏதாவது வார்த்தையை விட்டுட்டீங்கன்னா அதையே பெரிய பிரச்சனையா மாத்தி உங்க நிம்மதியை பெடுக்க நினைப்பாங்க. அதனால கோபத்தை மட்டும் உங்க பக்கம் கூட அண்ட விடாதீங்க. அமைதியா சிரிச்ச முகத்தோட அவங்களை கடந்து போறதுதான் அவங்களுக்கு நீங்க கொடுக்கிற மிகப்பெரிய பதிலடி. படிக்கிற பிள்ளைகளை பொறுத்த வரைக்கும் இந்த நேரம் ரொம்பவே சிறப்பா இருக்க போகுது. படிப்புல இத்தனை நாளா இருந்த ஒரு மந்த நிலை மாறி ஒரு பெரிய ஆர்வம் வரப்போகுது. நீங்க நினைச்ச கல்லூரியில இடம் கிடைக்கிறதுக்கும் இல்ல படிப்பு முடிக்கும் போதே நல்ல வேலை கிடைக்கிறதுக்கும் ரொம்ப பிரகாசமான வாய்ப்புகள் இருக்கு. ஆனா உங்க கவனத்தை செதற விடக்கூடிய சில விஷயங்கள் நடக்கலாம். குறிப்பா நண்பர்கள் சகவாசத்துல கொஞ்சம் கவனமா இருங்க. தேவையில்லாத கேளிக்கைகள், ஊர் சுத்துறது இதையெல்லாம் கொஞ்சம் குறைச்சிக்கிட்டு உங்க இலக்க நோக்கி மட்டும் பயணியுங்க. எத்தனவங்க சொல்ற பேச்ச கேட்டு நடந்தீங்கன்னா கண்டிப்பா நீங்க வாழ்க்கையில ஒரு பெரிய நிலைமைக்கு வருவீங்க. நீங்க உழைக்கிற உழைப்புக்கு எப்பவுமே ஏமாற்றம் கிடைக்காது. உங்க ராசிநாதனான சூரிய பகவானோட முழு ஆசீர்வாதம் உங்களுக்கு எப்பவுமே உண்டு. அதனால எதை பத்தியும் கவலைப்படாம முழு நம்பிக்கையோட உங்க அடுக்கடியே எடுத்து வைங்க. சிம்ம ராசி அன்பர்களே, இந்த இடத்துல நீங்க இன்னொரு விஷயத்தையும் ஆழமா புரிஞ்சுக்கணும். உங்க குடும்பத்துல இருக்கிற கணவன் மனைவிக்கு இடையில இத்தனை நாளா ஏதோ ஒரு சின்ன இடைவெளி இருந்துகிட்டே இருந்திருக்கும். ஒருத்தர் புரிஞ்சுக்காம சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் சண்டை போட்டுட்டு வீட்டுல ஒரு நிம்மதியே இல்லாத சூழ்நிலை இருந்திருக்கலாம். ஆனா இப்போ அந்த சூழ்நிலை முற்றிலுமா மாறப்போகுது. அடுத்த 48 மணி நேரத்துல உங்க 2 பேருக்கும் இடையில இருக்கிற அந்த மாக்கசப்பு நீங்கி ஒருத்தர் ஆழமா புரிஞ்சுக்கக்கூடிய ஒரு அருமையான தருணம் அமைய போகுது. உங்க வாழ்க்கை துணை உங்ககிட்ட அவங்க செஞ்ச தப்ப உணர்ந்து இறங்கி வருவாங்க. இந்த நேரத்துல நீங்க பழைய விஷயங்களை எல்லாம் மறுபடியும் தோண்டி எடுக்காம அந்த அன்பை அப்படியே முழுசா எடுத்துக்கோங்க. இது உங்க குடும்பத்துல ஒரு பெரிய வசந்தத்தை கொண்டு வரும். ஒரு வீட்டுல கணவன் மனைவி ஒற்றுமையா இருந்தாலே அந்த வீட்டுல மகாலட்சுமி நிரந்தரமா வாசம் செய்வாங்கிறது உங்களுக்கு தெரியாததில்ல. அதனால இந்த வாய்ப்பை ரொம்ப சரியா பயன்படுத்திக்கோங்க. வீட்டுல எப்பவுமே ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலை இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. அதே மாதிரி உங்க சொந்தக்காரங்க மத்தியில உங்களுக்கு இருந்த ஒரு கெட்ட பெயர் இப்ப மாறப்போகுது. இவன் என்னைக்கு உருப்பட மாட்டான், இவனால ஒன்னும் செய்ய முடியாதுன்னு உங்களை பத்தி குறை பேசினவங்க முன்னாடி நீங்க தலை நிமிர்ந்து நிக்க போற நேரம் இது. ஆனா அவங்க உங்களை தேடி வந்து பேசும் பொழுது உங்க மனசுக்குள்ள ஒரு பெரிய கர்வம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. பாத்தியா, நான் யாருன்னு நிரூபிச்சுட்டேன்னு ஒரு எண்ணம் தோன்றும். அந்த அகங்காரத்தை மட்டும் உங்க மனசுக்குள்ள நுழைய விட்டுடாதீங்க. ஏன்னா சிம்ம ராசிக்காரங்களுக்கு கொஞ்சம் புகழ் போதை அதிகம். உங்களை யாராவது புகழ்ந்து பேசிட்டா அவங்களுக்காக எதை வேணாலும் தூக்கி பிடிப்பீங்க. இப்போ உங்களை சுத்தி நடக்க போறது எல்லாமே உங்களை புகழின் உச்சிக்கு கொண்டு போற விஷயங்கள் தான். அதனால அந்த புகழை தலைக்கு கொண்டு போறாம எப்பவும் போல சாதாரணமா அடக்கமா நடந்துக்கோங்க. நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு அடக்கமா இருக்கீங்களோ அந்த அளவுக்கு மேல இருக்கிற இறைவன் உங்களை இன்னும் மேல மேல உயர்த்துவார். உங்களை ஏளனமா பேசினவங்க வாயாலே உங்களை பத்தி பெருமையா பேச வைக்க போற ஒரு அற்புதம் தான் இப்போ நடக்க போகுது. இன்னும் ஒரு முக்கியமான எச்சரிக்கை என்னன்னா, நீங்க தொழில் செய்யற இடத்துல இல்ல நான் வேலை பாக்குற இடத்துல சில சூழ்ச்சிகள் நடக்க வாய்ப்பு இருக்கு.
உங்களோட இந்த திடீர் உயர்வை பார்த்து பொறுக்க முடியாத சில பேரு உங்க வேலையை பெடுக்கணும்னு ஏதாவது திட்டம் போடுவாங்க. உங்க மேலதிகாரிகள் கிட்ட உங்களை பத்தி இல்லாததையும் பொல்லாததையும் சொல்லி உங்க பேரை கெடுக்க பாப்பாங்க. ஆனா நீங்க எதை பத்தியும் கவலைப்பட வேண்டாம். உண்மை எப்பவுமே உங்க பக்கம் தான் இருக்கு. அதனால உங்க வேலையில் மட்டும் முழு கவனத்தையும் வைங்க. மத்தவங்க என்ன பேசுறாங்க, என்ன செய்யறாங்கன்னு ஆராய்ஞ்சிட்டு இருக்காம உங்க பொறுப்புகளை சரியா செஞ்சு முடிங்க. அந்த சூழ்ச்சிகள் எல்லாமே தானா உங்க கண்ணு முன்னாடியே உடைஞ்சு சுக்குநூறா போறத நீங்க தாப்பீங்க. எதிரிகளை பத்தி யோசிச்சு உங்க பொன்னான நேரத்தை வீணாக்காதீங்க. உங்க மனசுக்குள்ள எப்பவுமே ஒரு நேர்மறையான எண்ணங்களை மட்டும் வளர்த்துக்கோங்க. காலையில எழுந்த உடனே இன்னைக்கு நாள் எனக்கு ரொம்ப நல்ல நாளா அமைய போகுது, நான் தொட்டதெல்லாம் ஜெயிக்க போகுதுன்னு உங்க மனசுக்குள்ள நீங்களே திரும்ப திரும்ப சொல்லிக்கோங்க. அது நேர்மறை எண்ணம் தான் உங்களுக்கான மிகப்பெரிய கலசம். இதை மட்டும் நீங்க சரியா கடைபிடிச்சிட்டு வந்தீங்கன்னா இந்த 48 மணி நேரம் மட்டும் இல்ல, உங்க வாழ்நாள் முழுக்கவும் நீங்க ராஜ வாழ்க்கை வாழ போறீங்க. சிம்ம ராசினியர்களே, உங்க வாழ்க்கையில இப்போ நடக்க போற இந்த மாற்றங்களை பத்தி பேசும்பொழுது கண் திருஷ்டி அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம கண்டிப்பா பேசி ஆகணும். ஏன்னா உங்க ராசிக்கு இப்போ அதிகமா திருஷ்டி விழக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கு. நீங்க நல்லா துணி உடுத்துட்டு வெளியே போனாலே 4 பேர் உங்களை பார்த்து பொறாமப்படுவாங்க. அப்படி இருக்கும்போது இந்த 48 மணி நேரத்துல நடக்க போற இந்த மாபெரும் நல்ல காரியங்கள் வெளியே தெரிஞ்சா என்ன ஆகும்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அதனாலதான் இந்த 7 விஷயங்களை அடுத்த 7 நாளைக்கு ரொம்ப ரகசியமா பாதுகாக்கணும்னு நான் திரும்ப திரும்ப வலியுறுத்தி சொல்லிட்டு இருக்கேன். உங்க வீட்டுல ஒரு நல்ல விசேஷம் நடக்க போறதுனாவோ, இல்ல நீங்க ஒரு புது வண்டி வாங்க போறீங்கன்னாவோ, இல்ல வேற ஏதாவது சொத்து வாங்க போறீங்கன்னாவோ அதை செஞ்சு முடிக்கிற வரைக்கும் உங்க மனசுக்குள்ளேயே பூட்டி வைங்க. உங்களை சுத்தி இருக்கிறவங்க உங்க முகத்துல இருக்கிற சந்தோஷத்தை பார்த்து என்ன ஏதுன்னு துருவி துருவி கேட்பாங்க. ஆனா இங்க எதையும் காட்டிக்காம ஒரு புன்னகையோட மட்டும் கடந்து போயிடுங்க. இந்த ஒரு சின்ன கட்டுப்பாடு உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு சுபிட்சத்தை கொண்டு வந்து சேர்க்கும். இந்த காலகட்டத்துல உங்களுக்கு திடீர்னு ஒரு தூரத்து பயணம் போறதுக்கான வாய்ப்பு தேடி வரும். அது ஒருவேளை உங்க தொழில் சம்பந்தமான பயணமா இருக்கலாம், இல்லைன்னா ரொம்ப நாளா நீங்க போகணும்னு நினைச்சு தள்ளி போன ஒரு ஆன்மீக பயணமா கூட இருக்கலாம். அந்த பயணம் உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய திருப்பு முனையா அமைய போகுது. அந்த பயணத்தின் மூலமா உங்களுக்கு கிடைக்க போற தொடர்புகள் எதிர்காலத்துல ஒரு பெரிய லாபத்தை உங்களுக்கு சம்பாரிச்சு கொடுக்க போகுது. ஆனா இந்த பயணத்தை பத்தியும் நீங்க வெளியே அதிகமா பேச வேண்டாம். அங்க போக போறேன் இங்க போக போறேன்னு ஊர் முழுக்க சொல்லிக்கிட்டு இருக்காம அமைதியா போய் காரியத்தை முடிச்சிட்டு வாங்க. நீங்க போயிட்டு வந்து சாதிச்சதுக்கு அப்புறம் இந்த உலகமே உங்களை பத்தி பேசணும். அதுதான் சிம்ம ராசியோட உண்மையான கம்பீரம். உங்க உழைப்புக்கு கிடைக்க போற இந்த மாபெரும் வெற்றியை எந்த ஒரு திருஷ்டியும் கெடுத்துற கூடாதுங்கிறதுக்காக தான் இவ்வளவு தூரம் நான் உங்களுக்கு எச்சரிக்கை கொடுத்துக்கிட்டு இருக்கேன். இது மட்டும் இல்லாம உங்க முன்னோர்களோட ஆசீர்வாதம், அதாவது பித்தர்களோட பரிபூரண அருள் இப்ப உங்களுக்கு கிடைக்க போகுது. உங்க குடும்பத்துல ரொம்ப வருஷமா தடைப்பட்டு நின்ன சில சுப காரியங்கள் எந்த ஒரு தடையும் இல்லைன்னு ரொம்ப பிரம்மாண்டமா நடக்க போகுது. வீட்டுல யாராவது ரொம்ப நாளா உடல்நிலை சரியில்லாம படுத்த படுக்கையா இருந்தாங்கன்னா அவங்க உடம்புல ஒரு பெரிய முன்னேற்றம் தெரியும். இதெல்லாம் பார்க்கும்போது மேல இருக்கிற தெய்வம் உங்க கூடவே இருந்து உங்களை வழி நடத்துறது உங்களுக்கு நல்லாவே புரியும். உங்க மனசுக்குள்ள இத்தனை நாளா இருந்த இருக்கு முழுசா விலகி ஒரு பிரகாசமான வெளிச்சம் பிறக்க போறது. நீங்க நினைச்சதெல்லாம் நடக்க போற இந்த பொற்காலத்தை முழுமையா அனுபவிக்க நீங்க தயாராயிருங்க. யாருக்கும் எந்த கெடுதலும் நினைக்காத உங்க நல்ல மனசுக்கு இனிமே நடக்க போறது எல்லாமே நல்லதாவே நடக்கும். அதனால எதை பத்தியும் புழப்பிக்காம ரொம்ப தெளிவான மனநிலையோட உங்களுடைய அன்றாட வேலைகளை மட்டும் சிறப்பா செஞ்சுக்கிட்டு வாங்க. சிம்மராசி நேயர்களே, உங்களுக்கு வரப்போற அந்த அதிர்ஷ்டத்துல ஒரு முக்கியமான விஷயத்த நான் சொல்லியே ஆகணும். திடீர்னு உங்க கையில ஒரு பெரிய தொகை வரும்போது உங்களை அறியாமலேயே உங்களுக்குள்ள ஒரு சின்ன சந்தோஷத்துல நிறைய செலவு பண்ண தோணும். இத்தனை நாளா நம்ம கஷ்டப்பட்டுட்டோம், இப்போ நம்ம ஆசைகளை எல்லாம் நிறைவேற்றலாம்னு நினைச்சு கண்ணாடினான்னு கணத்தை தண்ணியா செலவு பண்ணிடாதீங்க. ஏன்னா இந்த பணம் உங்க எதிர்காலத்துக்கான மேல இருக்கவங்க கொடுத்த ஒரு பெரிய பாதுகாப்பு. இதை நீங்க ரொம்ப பத்திரமா சேமிச்சு வைக்கணும். வீடு வாங்குறதுக்கோ இல்ல நிலம் வாங்குறதுக்கோ இல்லைன்னா உங்க பிள்ளைங்களுடைய எதிர்கால படிப்புக்கோ இதை ஒரு முதலீடா மாத்திரீங்க. உங்களுக்கே தெரியாம உங்களை சுத்தி சில பேர் உங்களுக்கு ஒரு நல்ல யோசனை தர ஏன்னு சொல்லிட்டு உங்க பணத்தை அவங்க பாரியத்துக்கு பயன்படுத்த பாப்பாங்க. இந்த தொழில முதலீடு பண்ணுங்க, சீக்கிரம் பணக்காரன் ஆயிடலான்னு ஆசை வார்த்தை காட்டுவாங்க. அந்த மாதிரி இந்த ஒரு வகையிலையும் தயவு செஞ்சு விழுந்துடாதீங்க. உங்க பணத்தை யாருக்கிட்டையாவது கொடுத்து ஏமாந்துடாதீங்க. ரொம்ப உஷாரா இருக்க வேண்டிய நேரம் இது. அதே மாதிரி நீங்க நல்ல நிலைமைக்கு வர்றதை பார்த்து உங்களை பத்தி தப்பு தப்பா பேசி திடீர கூட்டம் ஒண்ணு கிளம்பும்.
இவனுக்கு எப்படி திடீர்னு இவ்வளவு பணம் வந்துச்சு, ஏதோ குறுக்கு வழியில தான் சம்பாரிச்சிருப்பான்னு உங்க முதுகு பின்னாடி சில பேர் பத கட்டி விடுவாங்க. இது எல்லாமே உங்க காதுக்கும் வரும். ஆனா நீங்க அதை கேட்டு கொஞ்சம் கூட கோவப்படவோ இல்ல அவங்க கிட்ட போய் நான் அப்படிப்பட்டவன் இல்லைன்னு நிரூபிக்கவோ முயற்சி பண்ணாதீங்க. அவங்க பேசுறத அப்படியே காத்துல விட்டுட்டு நீங்க பாட்டுக்கு உங்க வேலையை பார்த்துக்கிட்டே இருங்க. ஏன்னா அவங்க நோக்கம் என்னன்னா உங்களை நிம்மதியா இருக்க விடக்கூடாது, உங்களை வம்புக்கு இழுத்து உங்களை ஏதாவது ஒரு பிரச்சனையில மாட்டி விடணுங்கிறது தான். அங்க விரிக்கிற அந்த வலையில நீங்க சிக்கவே கூடாது. நீங்க அமைதியா இருக்கிறது தான் அவங்களுக்கு கிடைக்கிற மிகப்பெரிய தண்டனை. காலம் எல்லாத்துக்கும் பதில் சொல்லும்னு அமைதியா வேடிக்கை மட்டும் பாருங்க. உங்க முன்னேற்றம் தான் அவங்க வாயை அடைக்க போற முறை ஆயுதம். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, உங்க மனசை எப்பவுமே ரொம்ப லேசா வச்சுக்கோங்க. சிம்ம ராசிக்காரங்க நீங்க எப்பவுமே ஒரு விஷயத்த நினைச்சு ரொம்ப ஆழமா யோசிச்சுக்கிட்டே இருப்பீங்க. நேத்து நடந்ததோ இல்ல பல வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு கசப்பான விஷயத்தையோ நினைச்சு நினைச்சு உங்க மனசை நீங்களே காயப்படுத்திட்டீங்க. இனிமே அந்த பழக்கத்தை அடியோடு விட்டுடுங்க. கடந்து போன கஷ்டங்களை பத்தி யோசிச்சுட்டு இருந்தா இப்போ உங்களுக்கு கிடைக்க போற இந்த வசந்த காலத்தை உங்களால முழுமையா அனுபவிக்க முடியாம போயிடும். அதனால பழைய பழலைகளை எல்லாம் மனசுல இருந்து தூக்கி போட்டுட்டு இனிமே நடக்க போற நல்ல விஷயங்களை மட்டும் எதிர்நோக்கி காத்துக்கிட்டு இருங்க. காலையில எழுந்த உடனே ஒரு 10 நிமிஷம் அமைதியா உட்காந்து எந்த சிந்தனையும் இல்லாம உங்களுக்கு பிடிச்ச தெய்வத்தை மட்டும் மனசுல நினைச்சு தியானம் பண்ணுங்க. இது உங்க மனசுக்கு ஒரு பெரிய அமைதியையும் எந்த ஒரு சூழ்நிலையையும் தைரியமா எதிர்கொள்ற ஒரு சக்தியையும் கொடுக்கும். சிம்மராசி சொந்தங்களுக்கு நான் திரும்பவும் அழுத்தமா சொல்லிக்க ஆசைப்படுற ஒரு விஷயம் உங்க பொறுமை பத்தி தான். இத்தனை நாளா நீங்க எத்தனையோ அவமானங்களை சந்திச்சிருப்பீங்க. நீங்க செஞ்ச நல்லதை எல்லாம் மறந்துட்டு உங்களை ஒரு கெட்டவரா முத்திர குத்துனவங்களுக்கு மத்தியில நீங்க வாழ்ந்துட்டு இருக்கீங்க. ஆனா அந்த காலம் எல்லாம் மலையேறி போச்சுன்னு தான் சொல்லணும். இந்த 2 நாள்ல நடக்க போற மாற்றங்கள் உங்க வாழ்க்கையில ஒரு புது அத்தியாயத்தை தொடங்க போகுது. குறிப்பா சொல்லணும்னா வெளியூர்ல இருந்தோ இல்ல நீங்க ரொம்ப நாளா தொடர்பிலேயே இல்லாத ஒரு இடத்துல இருந்தோ உங்களுக்கு ஒரு ஆச்சரியமான தகவல் வரப்போகுது. அந்த தகவல் உங்களோட பொருளாதார சூழ்நிலைய தலைகீழா மாத்தக்கூடிய ஒரு சாவியா இருக்கும். ஆனா அந்த தகவல் வந்த உடனே அதை பத்தி யாருக்கிட்டயும் விவாதிக்க வேண்டாம். உங்களுக்குள்ளேயே அதை ஒரு ரகசியமா வச்சுக்கிட்டு அமைதியா உங்க காய்களை நகர்த்துங்க. நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு அமைதியா செயல்படுறீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு உங்க வெற்றி ரொம்ப பிரம்மாண்டமா இருக்கும். இந்த நேரத்துல உங்க உடல்நிலைய பத்தியும் நீங்க கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கணும். மனசுல சந்தோஷம் வந்தாலே பாதி வியாதி பறந்து போய்வுன்னு சொல்லுவாங்க. இப்போ உங்களுக்கு வரப்போற இந்த நிம்மதி உங்க உடம்புல ஒரு புது சுறுசுறுப்பா கொடுக்க போகுது. ரொம்ப நாளா கை கால் வலி இல்லைன்னா தூக்கலின்மையால அவதிப்பட்டு இருந்தவங்களுக்கு ஒரு நல்ல தீர்வு கிடைக்க போகுது. ராத்திரி படுத்தா எந்த கவலையும் இல்லாம நிம்மதியா தூங்க போறீங்க. அந்த அளவுக்கு உங்க மனசுல இருந்த பாரத்தை எல்லாம் மேல இருக்க இறைவன் இறக்கி வைக்க போறாரு. உங்களை பாக்குறவங்களுக்கே உங்க முகத்துல இருக்கிற அந்த புது பொலிவு நல்லாவே தெரியும். ஆனாலும் கொஞ்சம் சாப்பாட்டு விஷயத்துல கவனமா இருங்க. கண்டதையும் சாப்பிடாம உடம்புக்கு ஏத்த மாதிரி குறிப்பா கொஞ்சம் குளிர்ச்சியான உணவுகளை எடுத்துக்கிறது உங்களுக்கு ரொம்ப நல்லது. ஏன்னா சிம்ம ராசிக்கு பொதுவாவே கொஞ்சம் உஷ்ணம் அதிகம். அதனால உடம்ப கொஞ்சம் குளிர்ச்சியா வச்சுக்கிட்டீங்கன்னா எந்த ஒரு நோயும் உங்களை நெருங்காது. இன்னொரு முக்கியமான விஷயம் வீட்டுல இருக்கிற பெரியவங்களோட ஆசீர்வாதம். உங்க வீட்டுல வயசானவங்க யாராவது இருந்தாங்கன்னா அவங்க மனசு நோகும்படி எந்த வார்த்தையும் பேசிடாதீங்க. அவங்க சொல்றது சில நேரம் உங்களுக்கு கோபத்தை தூண்டுற மாதிரி இருந்தாலும் கொஞ்சம் பொறுமையா கேட்டுக்கோங்க. ஏன்னா அவங்க வாயில இருந்து வர ஆசீர்வாதம் தான் உங்களுக்கு இப்போ ஒரு பெரிய பாதுகாப்பு கவசமா மாறப்போகுது. அவங்க சந்தோஷமா இருந்தாலே உங்க வீட்டுல லட்சுமி கடாட்சம் தானா வந்துடும். அதே மாதிரி தினமும் காலையில எழுந்த உடனே வாசல்ல தண்ணி தெளிச்சு கோலம் போடுறது, வீட்டுல விளக்கேத்துறது மாதிரியான சின்ன சின்ன விஷயங்களை தவறாம கடைபிடிங்க. இதெல்லாம் ரொம்ப சாதாரண விஷயம்லாம் உங்களுக்கு தெரியுமா? ஆனா இந்த சின்ன காவியங்கள் தான் உங்க வீட்டை சுத்தி ஒரு நேர்மறையான சக்தியை உருவாக்கும். அந்த சக்தி தான் உங்களை இருக்கிற திருஷ்டி, எதிரிகளோட சூழ்ச்சி எல்லாத்துல இருந்தும் உங்களை காப்பாத்த போகுது. அதனால இதையெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு மறப்போற நல்ல காலத்தை வரவேற்க சந்தோஷமா தயாராக இருங்க. சிம்மராசி அன்பர்களே, நான் இதுவரைக்கும் சொன்ன இந்த 7 விஷயங்களும் உங்க வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வர போகுதுங்கிறதுல எந்த ஒரு துளி சந்தேகமும் கிடையாது. இந்த அடுத்த 48 மணி நேரம் முழுக்கவும் உங்களுக்கான நேரம். நீங்க இத்தனை காலமா பட்ட துன்பங்களுக்கும் சந்திச்ச அவமானங்களுக்கும் இழந்த நிம்மதிக்கும் ஒரு நிரந்தரமான முற்றுப்புள்ளி வைக்க போற ஒரு பொன்னான நேரம் இது. திரும்ப திரும்ப நான் உங்ககிட்ட உரிமையா கேட்டுக்கிற ஒரே ஒரு விஷயம், இந்த சந்தோஷத்துல நீங்க செய்யக்கூடாத கிரிய தப்பு இதை பத்தி மத்தவங்க கிட்ட வாய் தவறி கூட சொல்றதுதான். உங்க குடும்பத்துக்குள்ள, அதாவது உங்க கணவன் அல்லது மனைவி, உங்க பெத்தவங்க, உங்க பிள்ளைங்க, இவங்களுக்குள்ள மட்டும் இந்த ரகசியங்களை பத்திரமா வச்சுக்கோங்க. அடுத்த 7
நாளைக்கு எந்த ஒரு விளையாட்கள் கிட்டையும் அது எவ்வளவு ஒரு நெருங்கிய சொந்தக்காரங்களா இருந்தாலும் சரி, இல்ல உயிர் நண்பர்களா இருந்தாலும் சரி, உங்க சந்தோஷத்தையோ இல்ல உங்க அடுத்த கட்ட திட்டங்களையோ தயவு செஞ்சு பகிர்ந்துக்காதீங்க. ஏன்னா கண் திருஷ்டி அப்படிங்கறது ஒரு பெரிய நெருப்பு மாதிரி. அது நீங்க கஷ்டப்பட்டு கட்டின கோட்டையை ஒரே நிமிஷத்துல சுட்டு பொசுக்கிடும். அதனாலதான் இவ்வளவு தூரம் நான் உங்களுக்கு இந்த எச்சரிக்கையை கொடுத்துக்கிட்டே இருக்கேன். இப்போதைக்கு உங்க அமைதியும் பொறுமையும் தான் உங்களுக்கான மிகப்பெரிய ஆயுதம். அத மாபெரும் மாற்றங்களை நீங்க முழுமையா அனுபவிக்க செய்ய வேண்டியதெல்லாம் ரொம்ப சுலபமான ஒண்ணுதான். காலையில எழுந்த உடனே உங்க இஷ்ட தெய்வத்தையோ இல்ல உங்க குலதெய்வத்தையோ மனசார வேண்டிட்டு எந்த குழப்பமும் இல்லாம உங்க அன்றாட வேலைகளை நம்பிக்கையோட தொடங்குங்க. உங்களை சுத்தி என்ன சூழ்ச்சிகள் நடந்தாலும், யாரு உங்களை பத்தி தப்பா பேசினாலும் அதை பத்தி கொஞ்சம் கூட கவலைப்படாம உங்க இலக்கு என்னவோ அதை மட்டும் உங்க பார்வையை கூர்மையா வைங்க. உங்களை கீழே தள்ள நினைச்சவங்க எல்லாரும் நீங்க அடைய போற இந்த பிரம்மாண்டமான உயரத்தை பார்த்து ஆச்சரியத்துல வாயடிச்சு போற நேரம் ரொம்ப நெருங்கி வந்துடுச்சு. இனிமே உங்க வாழ்க்கையில எந்த காரணத்துக்காகவும் கண்ணீர் விட வேண்டிய அவசியமே வராது. கவலைக்கு உங்க வீட்டுல இடவில்லை. நீங்க இவ்வளவு நாள் வடித்த பன்னீருக்கு பலனா மேல இருக்கிற இறைவன் மீதியா உங்க கைய பிடிச்சு உங்களை அடுத்த கட்டத்துக்கு பத்திரமா கூட்டிட்டு போக போற. இனி வர்ற பலன் எல்லாம் உங்களுக்கு வசந்த காலமா அமைய போகுது. நீங்க தொட்ட காரியங்கள் எல்லாம் மாபெரும் வெற்றி அடையட்டும். உங்க குடும்பத்துல எப்பவும் சந்தோஷமும் நிம்மதியும் நிரந்தரமா நிலைத்திருக்கட்டும்னு நான் மனசார அந்த இறைவனை வேண்டிக்கிறேன். ரொம்ப நன்றி. மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்களது வழிகாட்டு ஜோதிடர் லக்ஷ்மி. வணக்கம்.